சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தலையே சுத்துற மாதிரி இருக்கே. என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? ஐயோ பாட்டி வாங்க. பாட்டி பாத்து பாட்டி. பாட்டி ஐயோ என்ன பாட்டி? இந்த பசங்க எப்படி வர போகுதுன்னு தெரியலையே. பாட்டி வாங்க பாட்டி, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம் வாங்க. எனக்கு ஒண்ணு இல்ல மீனா. இந்த பிள்ளைகளை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அவ ஒரு பணம் காட்டுனாரின்னு தெரியாம அவகிட்ட போய் தஞ்சை அடைஞ்சிருக்காங்களே. மீனா இத போய் நம்ம சிதம்பரத்துக்கிட்டே சத்தியமூர்த்திட்டு சொல்லி ஆகணும் மீனா. சொன்னா நம்ப மாட்டாங்களே பாட்டி. நம்பலனா கையோட கூட்டிட்டு போய் கணேசும் தேவியும் அங்கதான் இருக்காங்கன்னு காட்டுவோம். அப்ப அவங்க நம்புவாங்கல்ல. அவங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கல, அந்த ராட்சசி வேதநாயகி தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னு அப்ப அவங்க நம்புவாங்கல்ல. பாட்டி கணேசனும் தேவியும் அந்த வேதநாயகிய காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன் மீனா? ஏன்னா அவங்களுக்கு அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சவங்க தானே முக்கியம் பாட்டி. அவங்களுக்கு யார் வேணா முக்கியமா இருந்துட்டு போகட்டும். ஆனா அவங்க அங்கதான் இருக்காங்கன்னு அவங்க அப்பனுங்களுக்கு தெரியப்படுத்துவோமே. அப்படி தெரியப்படுத்தினா என்ன நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க வீட்டுக்கு போய் கணேசன தேவி இழுத்துட்டு வந்து கைய கால உடைச்சு வீட்டுல உட்கார வைப்பாங்க. அதுக்கு பயந்துதான் பாட்டி அவங்களும் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வேற என்னதான் வழி மீனா? கணேசனும் தேவியும் அங்க இருக்கிறது ஆபத்து தான். ஆனா அவங்க வேதநாயகி பேச்ச கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அவ அவங்கள இப்போதைக்கு எதுவுமே செய்ய மாட்டா. அவங்கள தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அவ ஆசைப்பட்டதை சாதிக்கணும்னு நினைக்கிறா. அவ தப்பானவன்னு கணேசனுக்கும் தேவிக்கும் தெரிஞ்சதுன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிரும் பாட்டி. என்ன மீனா? ஏன் மீனா இப்ப என்ன மீனா பண்றது? எனக்கு பயமா இருக்கு மீனா. கவலைப்படாதீங்க பாட்டி. அவ எப்பேற்பட்டவன்னு கணேசனுக்கும் தேவிக்கும் தெரியப்படுத்தி